பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய குக்கிங் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பழம் தோசை செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது 3 வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை தோல் உரிச்சிட்டு சிறுசாக நல்லா கட் பண்ணி அழகாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சிறுசாக கட் பண்ணால் தான் அது நல்லா மசியும். ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. சிறுசாக கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஃபுல்லாகவே போட்டு நல்லாவே அமுக்கி எடுத்துக்காங்க. ஏன்னா அது அமுக்குனதை கொலன்னு வந்தால் தான் தோசைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அமுக்கி எடுத்துக்காங்க. அமுக்கி எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போடுங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மீண்டும் அந்த பீட்டை போட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கி எடுத்துகிட்டு தோசை மாவு கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சமாக தோசை மாவும் கொஞ்சமாக கோதுமை மாவும் ரெண்டும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சோடா ரெண்டும் போட்டு கலக்கிக்கங்க. நல்லா கலக்கிக்கங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கலக்கிட்டு ரொம்ப நேரம் கலக்குங்க. கலக்கிட்ட பிறகு தோசை சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு இப்போ எடுத்து தோசையை ஊற்றி விடுங்க. ஏன்னா சின்ன சின்னதாக ஊற்றுங்க. பெருசாக ஊற்றணும் அப்படின்னாக்கல நம்மளால் திருப்பி போட முடியாது. ஏன்னா நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கிறதுனால நம்மளால் திருப்ப முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்னதாக அழகாக ஊற்றிட்டு லைட்டாக சுற்றிட கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டால் தான் அது அடியில் பிடிக்காது. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கல நல்லா சீக்கிரமாக வெந்துக்கும். அதன் பிறகு இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தடவிடுங்க. கொஞ்ச நேரம் இது வேகட்டும். திருப்பி போட்ட பிறகு வேகட்டும். வெந்த பிறகு எடுத்து போட்டு நம்ம தட்டில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் கார சட்னி சேர்த்தும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் வெறும் இதவே செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்